தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல பரம இப்ப குடிச்சுப்புட்டு மழையில நனைஞ்சுக்கிட்டே அப்படியே கலாவோட வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்துட்டு கலா மனசுக்குள்ளாரையே பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு நாடகத்தை போடணும் இல்லையா? ஓடி போய் அக்கறையா என்னடா இப்படி நனைஞ்சிட்டு குடிச்சிட்டு வந்திருக்கே, இப்படிலாம் ஏன்டா பண்ற அப்படின்னு துண்டு எடுத்து தோட்டிலாம் விட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, பரம ரூமுக்குள்ள போயிட்டு இளமதியை நினைச்சு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் என்னடானா இளமதி தாலியை பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியாம அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மறுநாள் காலையில் வக்கீல் ஃபோன் பண்ணி பரமன் இளமதியோட டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வருது, ரெண்டு பேருமே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இளமதிக்கும் ஃபோன் பண்ணி கோர்ட்டுக்கு வர சொல்லிடுறாங்க, இளமதியும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கலா வந்து மறுபடியும் பரமனை ஒரு ரவுடியாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே சில ட்ராமாவெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு ஆளை செட் பண்ணி வட்டி காசு கொடுக்காம பிரச்சனை பண்ணுற மாதிரி இங்கே கலாவோட அசிஸ்டண்ட் ரஞ்சிதமும் ஃபோனில் பேசிக்கிறாங்க. ஸோ இதை பரமன் கேட்டுட்டு நேராக போய் ரஞ்சிதத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அங்கே இருக்கிறவனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா மக்களுக்கும் முன்னாடி. மொத்தத்தில் பரமன் மறுபடியும் ரவுடியாக மாறிட்டான் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் நம்ப வைக்கிறாங்க. ஸோ கலா வந்து பரமனை தனக்கு அடிமையாகவே எப்பயும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் பிளானாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.